வீட்டில் முட்டைகோஸ் பக்கோடா செய்ய போகிறேன். அது எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு 350 முட்டைகோஸ் இருக்கும். இந்த மாதிரி சின்னதாக நறுக்கி கழுவி தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் பஜ்ஜி மாவு போட்டுக்கிறேன். நான் கடல மாவு தான் போடுவேன். இது கொஞ்சம் பஜ்ஜி மாவு வீட்டில் இருந்துச்சு, அதை போட்டிருக்கேன். அதுலேயே உப்பெல்லாம் இருக்கும், அதனால கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வாசமாக நல்லாயிருக்கும், அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன். அதோட இப்போ அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கிறேன். நல்லா மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும் அரிசி மாவு போட்டோம்னா, அதனால் அரிசி மாவு கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ சீரகத்தூளும் மிளகுத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அதில் வெறும் மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கிறேன். அப்போ தான் நல்லா காரமாக நல்லாயிருக்கும். இதை எல்லாத்தையும் போட்டு நல்லா ஒரு பிசைஞ்சுக்கணும். பிசைஞ்சிக்கிட்டு தண்ணி பத்தாட்டி தண்ணி கொஞ்சமாக ஊற்றிக்கணும். ஊற்றி பிசைஞ்சி போட்டு எடுக்க வேண்டியதுதான். நீங்கள் கடல மாவு போட்டிங்கன்னா கடல மாவு, அரிசி மாவு, உப்பு, வெறும் மிளகாத்தூள், கொஞ்சமாக கலர் பவுட்ரு, கொஞ்சோண்டு கறிப்பட்டை ஜாமான் மசாலா எல்லாம் போட்டு கலந்துக்குங்க, நல்லாயிருக்கும். நானே அப்படி தான் இப்போ எல்லாம் பஜ்ஜி மாவு, சிக்கன் 65 மாவுலாம் தயார் பண்ண போகிறேன். அது மாதிரி தான் செஞ்சுக்க போகிறேன். எல்லாத்தையும் போட்டு கலந்து வச்சுக்கணும். இது மாதிரி நல்லா பிசைஞ்சி பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்குங்க. கருவேப்பிலையும் அதுலேயே கொஞ்சம் போட்டுக்கிறேன். போட்டு நல்லா பிசைஞ்சி கருவேப்பிலை அதிலே போட்டோம்னா நல்லா மொறு மொறுன்னு நல்லாயிருக்கும். எண்ணெய் சட்டியை வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ எண்ணெய் காஞ்ச எண்ணெய் இந்த சின்ன சின்ன பக்கடா மாதிரி போட்டுக்கணும். நல்லாயிருக்கும் மொறு மொறுன்னு, அரிசி மாவுலாம் போட்டிருக்கோமே, அதனால் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு சட்னி கூட வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம். பெருசாகவும் சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கெல்லாம் தொட்டுக்கலாம். இது மாதிரி செஞ்சு பாருங்கள். முட்டைகோஸ் பக்கோடா ரெடி. பாருங்கள், ஒன்று சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா மொறு மொறுன்னு சூப்பராக வாசமாக சிக்கன் 65 மேலே இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருக்குது. எல்லோரும் வாங்கி இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முட்டைக்கோசு நல்லதான் உடம்புக்கு. எல்லோரும் சாப்பிட்டு பாருங்கள். தேங்க்யூ.